பெரிய பொறுப்பே கொடுக்கப்படவில்லையே. பாஜகவில் இணைந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்லையே, இப்போ இங்கே வந்து சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் மாதிரி கிடையாது. காங்கிரஸில் பதவிகள் நிறைய இருக்கும். அதாவது தலைவர் ஒருத்தராக இருந்தால் கூட துணைத் தலைவர் ஒரு 20 பேர் இருப்பாங்க, பொதுச் செயலாளர் ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு 100 செயலாளர்கள் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு 600 பேர் இருப்பாங்க, பொதுக்குழுங்கிறது 1000 2000 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பதவியாக இருக்கும். ஆனால் இங்கே பதவிகள் கம்மி தான், ஆனால் பொறுப்புகள் அதிகம். லீடர்ஸ் எல்லாருமே பொறுப்புகளில் தான் வைப்பாங்க. திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை எண்ணெயாக இருக்கட்டும், அம்மையார் அவங்க சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவிகளை விட பொறுப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அவங்க எல்லாருக்குமே என்னோட சுச்சுவேஷனில் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே பொறுப்புகள், மேனேஜ்மெண்ட், அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது திரு அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன வந்து அங்கே உள்ள மாவட்ட ரீதியாக உள்ள எல்லாம் மீட்டிங் நடத்துகிற மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி சகோதரி தமிழிசை அவர்களுக்கு பொறுப்பு வந்து இந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டி, அந்த பொறுப்பு அவங்க கையில் கொடுத்தாங்க. அந்த மாதிரி லீடர்ஸ்ன்னு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பொறுப்புகளை தான் வழங்குவாங்க. இங்கே சிஸ்டம் இப்படி இருக்குது. அதனால் பதவிகள் பொறுப்புகள் அப்படின்னு 2 பார்க்கும்போது இங்கே பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல என்னை வச்சுருக்காங்க. மனநிறைவோடு பயணிக்கிறேன், என்னை பயன்படுத்துகிறாங்க.